அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே தளபதியை பார்த்த உடனே ரொம்ப பொச்சரிப்பா இருக்கு. எங்க கூட இப்ப கூட நம்ம செய்தியாளர் ஒருத்தர் சொன்னாரு, நயன்தாரா வந்தா கூட தான் கூட்டம் வரும்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாருன்னு. விஜயலட்சுமி வந்தா கூட தான் கூட்டம் வரும். இப்ப அந்த அம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை, அவங்கள பார்ப்போம், இப்படிதான் இருப்பாங்களா, பார்க்க வருவாங்கல்ல. இந்த சீமான் கூட்டத்தை விட அதிகமா வரும். சரியா? நீங்க மதுரையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நம்ம இது போட்டிருந்தோம், பேக்கேஜ் போட்டிருந்தோம். அதுல ஒரு பகுதி இருக்கும் சீமானுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம், இன்னைக்கு எல்லாரும் போய் அவங்க கூப்பிடுற இடத்துல எல்லாம் எல்லாரும் டிவிக்கு அங்காங்க. அதான் அதனுடைய அன்னைக்கு எப்படி வாத்தியார்னு தலைவரை சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு தளபதியை சொல்றாங்க. அதனுடைய வருத்தத்துல சொல்றாரு. இன்னும் நிறைய சொல்லுவாரு. ஏன்னா அணில்ன்றாரு. அணில்லாம் எல்லாரும் பாசமா வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வந்தா யாரும் விரட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. அது நச்சலி. இந்த பூனை கூட தொடாது. அது ஒண்ணும் புலிலாம் கிடையாது, எலி. கேட்டீங்களா? போய் பொந்துக்குள்ள வேணா அது பூந்து கிட நம்ம ஒளிய. அது இன்னும் காலங்கள் இருக்கு, பேசுவோம் அப்பெல்லாம். இல்ல இப்போ முதல் கட்டமா நாங்க அனுமதி கேட்டிருக்கோம். இதுக்கு இப்போ வேற அடுத்த கட்டமா பேசுறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திரும்ப கூப்பிடுவாங்க. அப்போ எந்த இடங்கிறத அவங்களும் அதுக்கு முன்னால ஒரு ஆய்வு பண்ணிட்டு சொல்லுவாங்க. நாங்க பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பு என்ன கொடுக்கணுமோ அந்த ஒத்துழைப்பை நாங்க தருவோம்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தலைமை கழகத்திலிருந்து நேற்று எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த மாதிரி மனுக்களை கொடுத்துருக்காங்க. நான் நேற்று சென்னையில இருந்தேன். பொதுச் செயலாளர் நீங்க நாளைக்கு கூட கொண்டு போய் கொடுத்துருங்க. போயிட்டு நான் சிறுவைகுண்டம் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர். அரசியல்வாதிகள்ல முதல்ல வெற்றி கழகத்துல இணைஞ்சது தமிழ்நாட்டுல நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எல்லாருமே இந்த மாவட்ட பொறுப்புகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அணிகள்ல இருக்காங்க. இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போய் அந்த எஸ்பியை பார்த்து நீங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால கொடுத்துருக்கோம். அவங்க முழுமையான ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.